ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மளுடைய உம்ரா விழாக்கில் வந்து 2வது நாள் தான், டே 2. இன்றைக்கி நம்ம வந்து நேற்று ராத்திரி வந்து கரெக்டாக ஒரு 8 மணிக்கு வந்து இங்கே மக்களை வந்து இறங்கினோம். இறங்கிட்டு அதுக்கப்புறம் ரூம் கொடுத்தாங்க. ரூம் இந்த பின்னாடி தெரியுது பாருங்கள், இந்த இங்கே தான், இந்த பில்டிங்கில் தான் ரூம் கொடுத்தாங்க. ரூம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க ஒரு மணி நேரம் எடுத்துக்கிடுங்க, ஒரு 9-9:15 அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து உம்ரா பண்ண போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு இடையில் வந்து ராத்திரி சாப்பாடு வந்துருச்சு, டிஃபன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு ரெடியாக இருந்தால் ஒரு 9:30 மணிக்கு இங்கேருந்து மக்காவுக்கு போனோம், உள்ளே அதாவது காபத்துல்லாவுக்கு போனோம். அங்கே போயிட்டு உம்ரா எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 2 மணி ஆயிட்டு. ராத்திரி 2 மணிக்கு அப்புறம் வந்து ரூமில் தங்கிட்டு இப்போ வந்து மறுபடியும் மீண்டும் வந்து நம்ம ஹரம் ஷரீஃப்க்கு போகிறோம். இன்றைக்கி வந்து ஜும்மா, அதனால் கொஞ்சம் ஏர்லியாக போகிறோம். இதுக்கு நமக்கு முன்னாடி ஏர்லியாட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ பார்த்தா மணி 10 ஆகுது. இப்போ லேட்டு தான் அநேகமாக. நம்ம இப்போ போவோம், உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மத்தியானம் என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2:30 மணிக்கு பஸ் வரும். அப்போ வந்து அதில் வந்து ஜியாரத் பண்ணுறதுக்காக வேண்டி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜியாரத்னா அந்த மக்காவில் உள்ள முக்கியமான பிளேஸ்க்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன்லாம் கொடுப்பாங்க. காரில் ஏற்கனவே வந்து பஸ்ஸில் வந்து உஸ்தாது வந்து கூடவே வருவார். அவர் வந்து எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரி, இப்போ நம்ம வந்து மக்காவுக்கு போவோம், உள்ளே போவோம், ஹரம் ஷரீஃப்க்கு போவோம். போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். காலையில் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துருச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்பம் மாதிரி கொடுத்தாங்க, கொண்டக்கடலை கொடுத்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஓரளவு பரவாயில்ல, திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம இங்கே ஹோட்டல்லாம் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றா தேடி அலையணும். அதனால் ஆர்டர் பண்ணிட்டோம்னா, நம்ம பணம் கட்டிட்டோம்னா அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. கேரளா ஃபுட்டு, தமிழ் ஃபுட்டு எல்லாம் பக்கத்தில் தான். அதனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு வந்து ஓகே பண்ணியாச்சு. இப்போ நாம் கிளம்புவோம் வாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளுடைய உம்ரா விழாக்கில் என்ன நடக்குது, நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோவில் நீங்கள் கண்டினியூவாக இணைஞ்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த உம்ரா விழாக்கில் என்னென்ன நடக்குது, நான் எங்கெங்கே போனேன் என்னென்னங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறது வசதியாக இருக்கும், உங்களுக்கும் நல்லா புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட், வாங்க போகலாம். இந்த தெரியுது பாருங்கள், இந்த பெங்காலி ரெஸ்டாரண்ட்டு, இதுக்கு பக்கத்தில் பில்டிங் தான் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். இப்போ இங்கே பாருங்க, இறங்கி போகிற தூரத்தில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் என்ன சுற்றி நடந்து போகணும். இது உள்ளே போய் அப்படியே போகணும். இந்த கூடாரம் மாதிரி போட்டிருக்காங்களா, டென்டாட்டு, அது உள்ளோடி போனோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போயிடலாம் ஈஸியாக. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நல்ல அழகாட்டு ரூமெல்லாம், நல்ல ஸ்பெஷாலிட்டி, நல்ல ஒரு சர்வீஸ்னே சொல்லலாம். இது வந்து தனிப்பட்ட முறையில் சர்வீஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம அப்படியே போகிற வழியில் என்னென்ன காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேலே வந்து 2 ரோடு போகுது, பாலம். இது என்ன ரோடு அப்படின்னு தெரியல, ரிங் ரோடா இன்னும் வேறு எதுவும் ரோடான்னு தெரியல. அதாவது ஹரம் ஷரீஃபினுடைய மனரா தெரியுதா அவங்களுக்கு? அவ்வளோதான், இங்கே தான் நம்ம போகணும். இப்படி கொஞ்சம் இந்த கூடாரம் வழியாட்டு அப்படியே கரெக்டாக வழி இருக்கும், அப்படியே போக வேண்டியதான். டென்ட்டு இப்போ அதுக்குள்ளோடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு இது பார்த்தா அந்த டென்ட் வந்து எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் போட்டிருக்கு. நிறைய இடத்துல நமக்கே சில நேரம் கன்ஃபியூஸ் ஆயிடுது, நம்ம வந்து கரெக்டாக தான் போகிறோமா இல்லை தப்பாக போகிறோமா அப்படின்ட்டு. நேற்று வந்து உஸ்தாது வந்ததுனால அவரை ஃபாலோ பண்ணி வந்துட்டோம். இன்றைக்கி வந்து தனியாக போகிறதுனால லொக்கேஷனை சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நடந்து அதை லொக்கேஷனை பார்த்து நம்ம வந்தோம்னா, காரில் எப்படி லொக்கேஷன் போட்டு போவோமோ அதே மாதிரி நடந்து போகிறதுக்கும் லொக்கேஷனை பார்த்து வந்தோம்னா கரெக்டாக வந்துடலாம். சப்போஸ் மிஸ்ஸிங் ஆகிட்டுனா ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு அதேமாதிரி ஹோட்டலில் உள்ள ஃப்ரெண்டில் உள்ள போர்டு இருக்குது பாருங்கள், அதையுமே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. நம்ம இப்படி வெளியில் புது இடத்துக்கு வந்தால் நம்ம வந்து அங்கேயும் இங்கேயும் எப்படியோ வந்துடுவோம். ஆனால் அலைஞ்சி திரிஞ்சு நம்மளுடைய நேரம் வீணாக போயிடும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக வர்ற மாதிரி இதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கு. பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூண்டு வண்டி இருக்குது. இந்த கூண்டு வண்டியில் சின்ன பாட்டில் தண்ணி அது வந்து கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. தர்குல்லா கோல்டு வாட்ரு. ஏன்னா இது வந்து இங்கே வந்து ரியாத்தை விட இங்கே வந்து ஹீட்டு வந்து அதிகமாக இருக்குது.
நண்பர்களே, நான் வந்து ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க வந்தேன். அதாவது கொஞ்சம் போல் பணம் கொண்டு வந்தேன். அது பஸ்ஸில் பாதி பிடிங்கியாச்சு. பாதினா முக்கால்வாசி பிடிங்கிட்டாங்க. மீதி சில்லறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து இந்த சின்ன சின்ன பொருளெல்லாம் எடுத்து அதையும் காலி பண்ணியாச்சு. இப்போ பணம் இல்லை. கடைசியில் ரூமில் இருந்து ஏடிஎம் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். பக்கத்தில் இந்த ரோட்டு பக்கத்தில் ஒன்று எஸ்என்பின்னு நினைக்கேன், அந்த பேங்கு அதில் இருந்துச்சு. பணம் இருந்துச்சு, பரவாயில்ல. இந்த மாதிரி பிஸியான ஏரியாவில் பணம் இருக்கிறது, ஏடிஎம் மிஷின் ஒர்க் ஆகுறதெல்லாம் கொஞ்சம் கடினம் தான். ஆனால் அங்கே பணம்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடணும். சாப்பாடு வந்துருச்சு. ஏன்னா ரூமில் போயிட்டு தான் வந்தேன். சாப்பாடு வந்துருச்சு. இப்போ போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 2:30 மணிக்கு போனோம். இப்போ மணி 1:30 ஆகிட்டு. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. நான் 1 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் கிளம்பி போனோம். பார்ப்போம். வெயில் கொஞ்சம் நல்ல வெயில் இருக்குது. ஏன்னா ஆமாம், அதாவது தாய்ப்பில் நல்ல மழை குளிர் அந்த மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி ரியாத்லேயும் குளிர் இருந்துச்சு. ஆனால் மக்களை பார்த்திங்கன்னா வெயில் தான் அதிகம். இந்த பக்கம் பஸ்ஸெல்லாம் இருக்குது. அதாவது இதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல. நம்ம ரியாத்தில் உள்ள மாதிரி இங்கே உள்ள லோக்கலில் மக்கால் உள்ள பிளேஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க நோட்டீஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. அது வந்து இப்போ போனால் அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வரும்போது மக்காலை வந்து பெருசாட்டு சுற்றினது கிடையாது. எல்லா தடவையுமே வந்து மதினால தான் அதிகமாக சுற்றிருக்கேன். ஏன்னா மதினால நிறைய, அதாவது ஜியாரத் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மதினால நிறைய பிளேஸ்க்கு போயிருக்கேன். இது பாருங்க, மக்காவோடைய ரோடு எப்படி இருக்குது, தெருக்கள் எப்படி இருக்குது. நம்ம இது உள்ள போயிட்டு எல்லாருமே ஆட்கள் வரவும் போகவும் ஒரே பிஸியாக தான் இருக்குது. இந்த பஸ்ஸெலாம் வந்து இப்போது உம்ரா பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் ஜியாரத் பண்ணுறதுக்கு போகிறது, அதுக்கப்புறம் இங்கேருந்து மதீனா போகிறது. இந்த மாதிரி ரோட்டுவாரம் நிறைய கடைகள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த ரோடு ஃபுல்லாமே ஒரு பிஸியான ரோடாக தான் இருக்குது. இந்த மாதிரி கடைகள் இருக்கலாம். இப்போ ரோட்டில் இந்த மாதிரி கடைகள் இருக்கலாம். சின்ன சின்ன பிளாட்பார கடைகள், இதெல்லாம் பரவாயில்ல. இதில் வந்து உங்களுக்கு நல்ல சௌரியமான விலையில் நிறைய பொருட்கள் போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து எல்லா நாட்டு மக்களும் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த நாட்டு மக்கள் வந்து இங்கேருந்து என்னென்ன வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறத அதை கனெக்ட் பண்ணி உள்ள எல்லாம் பொருட்கள் வச்சுருக்காங்க. உள்ள அந்த பக்கம் ஹோட்டல் கூட பார்த்தேன், பாகிஸ்தான் ஹோட்டல்னு போட்டுருந்துச்சு. அதாவது நம்ம வந்து எப்படின்னா அந்த மக்கா ஹரம் ஷரீஃப் இருக்கு பாருங்க, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் வந்தால் நமக்கு ஹோட்டல் கிடைக்கும். அதாவது 10 ரியால் 15 ரியால் இந்த ரேஞ்சில் சாப்பிட்றதுக்கு. பக்கத்தில் மதீனாலலாம் போனேன், ரொம்ப தூரம் நடக்க வேண்டி இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடந்து போனால் தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான். கேரளா கடை பார்க்கவே இல்லை. இந்த பாலத்துக்கு மேலே ஏறி அதுக்கப்புறம் அடுத்த இதில் இறங்கணும். அங்கே தான் நமக்கு ரூம் இருக்குது. நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு அப்படியே நடந்தே வந்தேன். இது வந்து உங்களுக்கு வீல் சேர் தள்ளுறதுக்காக வேண்டி வச்சுருக்காங்க. ஆனால் இது ரொம்ப டேஞ்சர் தான். இது கவனமாக ரொம்ப. இதில் பாருங்கள், இதில் அந்த புல் கூட இல்லை. இதிலலாம் இந்த ஸ்டெப்பு தான் நடுவில் இருக்குல்ல கம்பி, இதுதான் முக்கியமாக கிரிப்பு. அதில் ஆட்கள் நடந்து போகணும். வீல் சேரை அப்படி தள்ளிட்டே போடும். அப்படி இந்த பக்கம் படிக்கிட்டு வருது பாருங்க. இந்த பொருள்லாம் போட்டிருக்காங்கல்ல, நிறைய பங்களாதேஷ் மக்களும் இந்த வியாபாரம் பார்த்தாங்க. ஆனால் போலீஸ் வந்தால் ஓடுறாங்க. அப்படியே அந்த துணியை சுருட்டணும், ஓடணும். ரொம்ப, அதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கு கூட திறமை வேணும். சும்மா எல்லாரும் வியாபாரம் பண்ணிட முடியாது. தண்ணி வச்சுருக்காங்க, தண்ணி எடுத்து குடிச்சுக்கோம். ஜம்சம் தண்ணி வந்து இனிப்பு இருக்காது. இது எந்த தண்ணின்னு தெரியல.
அதாவது இனிப்பாக இருக்காது, ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஜம்சம் தண்ணி. இப்போ ஊர்லேருந்து நம்ம பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு ஜம்சம் தண்ணி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல, இது ஜம்சம் தண்ணியா இல்லை சாதா தண்ணியான்னு தெரியல. அந்த டேங்கை பார்த்தா ஜம்சம் தண்ணி டேங்க் மாதிரி தான் இருக்குது. ஜம்சம் அந்த பள்ளிக்குள்ளெலாம் அந்த மாதிரி கலரில் தான் டேங்க் வச்சுருக்காங்க. அதில் தான் எல்லா மக்களும் குடிக்கிறாங்க. மக்கால் உள்ள ரோடை பாருங்க, அந்த சைடில் தான் மக்கா இருக்குது. மக்கா ரோடு இந்த அந்த சைடில் இன்னும் நடக்க வேண்டியிருக்கு. அப்பா வெயில், நல்ல வெயில். உள்ளே வந்து இது போட்டிருந்தேன், பனியன் போட்டிருந்தேன். ஃபுல்லாக வேக்க ஆரம்பிச்சிட்டு ஓவராட்டு. அதுக்கப்புறம் கலத்தி போட்டேன். ஏன்னா சூடு இங்கே வந்து சூடு, தாய்ப்பில் குளிர், மழை. மதினாலையும் உங்களுக்கு இதாக தான் இருக்கும், குளிராக தான் இருக்கும். ஏற்கனவே ஸ்வெட்டர்லாம் வச்சுருக்கேன். குளிராக இருந்துச்சுன்னா எடுத்து பொறுத்துக்கிட்ட வேண்டி தான். அதுக்கிட்ட போகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். சுற்றி இந்த பக்கம் எல்லாம் மலைகள் தான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மலைகள் தான். அந்த மலையை குடைஞ்சி தான் வந்து உங்களுக்கு இந்த வழி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த சைடு ஒரு வழி, அப்புறம் இன்னொரு வழி இங்கே இந்த இருக்குல்ல, மலைக்கு உள்ளே தான் வந்து கார்கள்லாம் போகுது. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அது எங்கே போச்சு, அப்படியே போய் இந்த பக்கம் இங்கேயுமே வந்து மலையை குடைஞ்சி தான் அப்படி வழி போட்டிருக்காங்க. எல்லாம் அதாவது தாய்ப்பு, மக்கா, இது எல்லாமே மலைகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. மொத்தத்தில் நான் பஸ்ஸில் வரும்போதே பார்த்தேன், சவுதியில் அதிகமான மலைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு, வேறு வேறு மாதிரி இருக்குது காட்சி. அது பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. ஒரு மலை பார்த்தோன்னா கருப்பு கல்லாக இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மண் கலரில் இருக்குது. அப்படியே நாங்கள் பகலில் வந்ததுனால அது ஒவ்வொரு மலைகளும் பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. நம்மளுடைய போகக்கூடிய வழி எங்கே இருக்குது தாண்டி வந்துட்டேன்னா இந்த பக்கம் தான் ஓரத்தோடி போகணும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு படிக்கட்டு இருந்துச்சுன்னா நம்ம போகிற வழி தான். ஏன்னா இந்த மெயின் ரோட்டில் வேறு எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. இது ஒரு ஹோட்டல், என்னது, ஆமாம், ஜனதரியா டவர் ஹோட்டல். இங்கேருந்து மேலேருந்து அங்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம இதே படிக்கட்டு தான், ரைட்டு. இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சின்ன சின்ன பிளாட்பார கடைகள், வியாபாரங்கள். நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அங்கெல்லாம் சின்ன சின்ன பொருள்லாம் போட்டிருக்காங்க. ஒரு துணியை வச்சு அதில் அப்படியே போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம உடனடியாக போய் சாப்பிடுவோம். 2 மோர் பாட்டில் வாங்கணும்னு நினைக்கிறேன். கடை இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சூடு, அதிகமான சூடாக இருக்குது. இந்த சூட்டுக்கு வந்து கொஞ்சம் லெபான்லாம் குடிச்சா தான் சரியாக வரும். இவ்வளோ தூரம் நடந்து வந்த மத்தியெல்லாம் வேக்க ஆரம்பிச்சு. ஒரு கடை பார்த்தேன், பெட்டி கடை இருக்கான்னு பார்ப்போம். மோர் வாங்கிட்டோம்னா வேலை முடிக்குது. அப்படியே ரூமில் போயிட்டு என்ன சாப்பாடு வந்திருக்குன்னு தெரியல, பிரித்து பார்ப்போம். சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு. ஒரு பெட்டி கடை கூட காணும் இல்லையா? இதாக இருக்குது பச்சை கலரில். இது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கலாம். சரி வாங்க, மோரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு வந்திருக்குன்னு பார்ப்போம். நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதாக இருக்குது நம்ம ஹோட்டலு. இங்கே வந்துடும், பஸ் வந்துடும். உள்ள போவோமா? பாய். சரியா மோர் ஒரு பெரிய பாட்டில் எடுத்துவோம். இது இருக்குது மோர், சின்ன மோர் தான் இருக்குது, பெரிய மோர் இல்லை. இதுலேயுமே இல்லை, நாடகத்துலையும் இல்லை.
சின்ன மோர் 2 இருக்கு. ஓகே, கடை சிம்பிளாக இருக்கு. எல்லா ஐட்டம் இருக்குது. பிஸ்கட் எல்லாம் இருக்குது. இந்த பிஸ்கட் பைட் ஒன்று இருக்கு. பங்களாதேஷ் கீ அப்படிங்குது. அது கீனாலே வந்து பங்களாதேஷ். கீனா என்ன அப்படின்னு அர்த்தம். வாங்க நம்ம போவோம் ரூமுக்கு. நமக்கு வந்து எத்தனை 3வது ஃப்ளோர், லிஃப்ட் 2 லிஃப்ட் இருக்கு. இது வந்து சிக்கன் பிரியாணி. உள்ள சிக்கன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சாலாடு. இது 2 தான். சிக்கன் பார்ப்போமா? இதாக இருக்குது, ஒரு பீஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ரைட்டு, நேற்று ராத்திரி வந்த சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. இதுவுமே சூப்பர் தான். அதாவது ஒரு சாப்பாடு 10 ரியால் கணக்கு போட்டோம்னா தாராளம். ஒரு சாப்பாடு வந்து 10 ரியால் போட்டோம்னா தாராளம். இது வயிற்றுக்கு நல்ல, வயிறும் நல்ல ஃபுல்லாகிடுது. அரிசி வந்து பார்த்திங்கன்னா பொடி அரிசி, சாப்பிட நல்லா இருக்குது. சரி, ஓகே, இப்போ சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு போயிடுவோம். மக்களே, ஜியாரத்து போகிறதுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. பஸ்ஸு அந்த பக்கம் இருக்குது. நம்ம பஸ் நம்பர் வந்து 20. இதுவும் தாரல் ஹுதா தான். இது வந்து 19. இதுக்கு அடுத்த பஸ்ஸு. நம்ம பஸ்ஸும் கருப்பு பஸ் தான். சாப்பிட்டாச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. போதும், எனக்கு அதிகம் தான். இது கொஞ்சம் குறைஞ்சி தந்தாலும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிக்கன் பீஸ் போட்டிருந்தாங்க, பரவாயில்ல. எப்படி பார்த்தாலும் அது ஒரு 15 ரியால் நம்ம மதிக்கலாம். 10 ரியாலுங்கும் போது நமக்கு கம்மியாக. மொத்தம் 12 நேரம் சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் உங்களுக்கு வந்து 12 நேரத்தில் வந்து ஒரு நேரத்துக்கு 10 ரியால் போட்டாலும் 120 ஆச்சா. நமக்கு வந்து 110 ரியால் வாங்குறாங்க. போவோம், பஸ் உள்ள போவோம். நம்ம போய் சீட்டை போடுவோம். முதல்ல பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. அதாவது ஏற்கனவே இருந்த சீட்டு தான், முதல் சீட்டு. நமக்கு வந்து 1 2 இது 3 4 ஃபஸ்ட்டு லைனில், ஃபஸ்ட் ரோ. அதில் வந்து ஃப்ரண்டில் இருக்கும். அதனால் வந்து இது நல்ல வசதியாக இருக்குது. ஃப்ரண்டில் நம்ம பார்க்குறதுக்கு, அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வசதியாக இருக்குது. அதுக்கு வந்து ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க, சின்னதாட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. கைப்பிடி பிடிக்கிறதுக்கு. காலுக்கு ஃபுட் ரெஸ்ட்லாம் கிடையாது. இதுவும் அப்படி தான் இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் பாருங்கள் சீட்டு. அப்புறம் கால் வைக்கிறதுக்கு ஃபுட் ரெஸ்ட்டு கிடையாது. அதுக்கு பதிலாக இது வந்து ஒரு சின்ன ஃப்ரிட்ஜுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே அதுக்கப்புறம் உள்ளே இருந்து அந்த ப்ரெஸ் இது வரும், ஏர் ப்ரெஸ் வரும். ரைட், ஓகே, பஸ்ஸு கிளம்ப போகுது. எத்தனை டிரைவர், ஏகப்பட்ட டிரைவர் வராங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து வந்த பிறகு ஏடிஎம் மிஷின்லேருந்து காசு எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதே பிரிட்ஜு தான். அதுக்கு கீழே தான் இருக்கும். இது உள்ளே போய் அப்படியே யூட்டர்ன் போட்டு இந்த பக்கமாட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே. യാത്രയുടെ ദിക്കർ എല്ലാവരും ചെല്ലണം. ബിസ്മില്ലാഹിർറഹ്മാനിർറഹീം. സുബ്ഹാനല്ലദീ സുബ്ഹാനല്ലദീ സഖറലനാ ഹാദാ വമാ കുന്നാ വസൂഇൽ മുഖല്ലഫ് ഫിൽ മാലി വൽ അഹ്ലി വൽ വലദ്. நண்பர்களே, நாம் இப்போ ஜியாரத் பண்ணுறதுக்காக வேண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். நிறைய டனலுக்குள்ளே பூந்து தான் வந்து பஸ்ஸு போய்கிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம ஜியாரத் பண்ணுற இடங்களை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.